بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد عليه أفضل الصلاة وأتم التسليم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, வாரம் நாங்கள் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை பார்த்து வருகின்றோம். இறுதியாக நாங்கள் அல் முஃமின் என்ற அல்லாஹுடைய அந்த திருநாமம், அழகிய திருநாமங்களிலே ஒன்றை பார்த்தோம். இன்று ஒரு புதிய அல்லாஹுடைய பெயர்களிலே ஒன்றாகிய அல் முஹைமின் என்ற அந்த திருநாமத்தை பற்றி, அதனுடைய கருத்தையும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக பிரயோசனம் என்ன, அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹுவை எப்படி நெருங்கலாம், அவனை எப்படி எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக கூட்டிக் கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அல் முஹைமின் என்பதை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு திருநாமங்களிலே ஒன்று அல் முஃமினுல் முஹைமின். எனவே அல் முஹைமின் என்ற அந்த அல்லாஹுடைய பெயருக்குரிய கருத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அர் ரகீப், அதாவது அனைத்தையும் உற்று நோக்கக்கூடியவன், எந்த ஒன்றும் மறையாமல் அனைத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றவன், எங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றவன், பார்க்கக்கூடியவன். எங்களுடைய அனைத்து விடயங்களையும், உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து அசைவுகளும் அவனுக்கு அதிலே எந்த ஒன்றும் மறையாது. எதையும் நாங்கள் இரகசியமாக செய்தாக இருந்தாலும் கூட, அல்லது நாங்கள் பகிரங்கமாக செய்யக்கூடியவைகள், அதனுடைய ஆரம்பமும் தெரியும், அதனுடைய கடைசியும் தெரியும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது யஅலமு ஸிர்ர வ அஃபா, அதாவது மறைத்து வைக்கக்கூடிய, இரகசியமாக இருக்கக்கூடியதனுடைய ஆரம்பமும் தெரியும், அதனுடைய முடிவும் தெரியும். மனிதனுக்கு சில நேரங்களில் ஆரம்பிப்பான் ஒரு வேலையை, ஆனால் அதனுடைய இறுதி முடிவு அவனுக்கு தெரியாமல் இருக்கும். அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவு என்ன என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுக்கு முழுமையாக எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் அவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றான், அறிந்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே ஒரு மனிதனுக்கு சரியான முறையிலே தகவல், அவனுக்கு உறுதியான தகவல் தெரிந்தால் அவன் ஆட்சி செய்வதற்கும் அவனை பண்படுத்துவதற்கும் முடியும். உதாரணமாக, ஒரு தந்தை தன்னுடைய மகனை பற்றி சரியான தகவல்களை, யாருடன் செல்லுகின்றார், யாருடன் பழகுகின்றார், இவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, பிழையான விடயங்கள் என்ன, சரியான முறையிலே ஒப்சர்வேஷன், அதாவது சரியான முறையிலே உற்று நோக்கினால்தான் அந்த பிள்ளைகளுடைய, அந்த மகனுடைய அந்த தர்பியாவை, அவனை எப்படி சீர்திருத்த வேண்டும், என்ன பிழைகள் இருக்கின்றன, என்ன சரியான விடயங்கள் இருக்கின்றன, சரியானதை புகழ வேண்டும், பிழையானதை திருத்த வேண்டும் என்பது, ஏன் அதை துல்லியமாக அழகான முறையிலே ஒரு மனிதர்களை அவனை அறிந்தால்தான் அவன் என்ன செய்யலாம், அவனால் ஆட்சி செய்ய முடியும். எனவே இந்த உலகத்தை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவன் ஒவ்வொருவரை பற்றியும் அவனுடைய பரகசியங்கள், இரகசியங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். எனவே அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு ஏற்படும் பொழுது, நிச்சயமாக எங்களுடைய தொழுகைகள், எங்களுடைய வணக்கங்கள் நாங்கள் நிச்சயமாக மிகவும் கவனமாக செய்வோம். எப்படி ஒரு அதிபருக்கு முன்னால் மாணவர்கள் பாடசாலையிலே ஒரு வேலையை கொடுத்தால் எப்படி கண்காணித்து கொண்டிருக்கின்றார் என்றால், அந்த நேரத்தில் எப்படி கவனமாக அந்த பிள்ளைகள் செய்வார்களோ, அதுபோன்று அல்லாஹ் எங்களுக்கு கண்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு எங்களிடத்தில் ஏற்பட்டால், நிச்சயமாக எங்களுடைய வணக்கங்கள் குஷு உள்ள, உள்ளச்சத்துடைய வணக்கங்களாக மாறும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை நாங்கள் பார்க்கும் பொழுது, சில வேளைகளில் சில சம்பவங்களை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, அல்லாஹு தாலா அதிகமான சம்பவங்களுடைய ஆரம்பத்தையும் இறுதியையும் கூறுகின்றான். உதாரணத்துக்கு, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் அல் குர்ஆனிலே பிரபல்யமானது. ஃபிரௌன் வாழ்ந்த அந்த காலத்தில் என்ன செய்கின்றார் என்றால், அவனுடைய காலத்திலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை அவன் கொலை செய்யக்கூடியவனாக இருந்தான். எங்கேயாவது ஆண் குழந்தை பிறந்தால் தெரியும், எதிர்காலத்திலே என்னுடைய ஆட்சிக்கு அது அதுக்கு அந்த ஆட்சிக்கு எதிராக அந்த பிள்ளை வருவான். இவன் வளர்ந்து வந்தால் எனது ஆட்சிக்கு சில நேரங்களிலே முற்றுப்புள்ளி அல்லது எதிராக சூழ்ச்சி செய்வான் என்ற அந்த பயத்திலே என்ன செய்கிறார்கள்,
அந்த ஃபிரௌனுடைய அந்த காலத்திலே என்ன செய்கிறார், குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொள்ளுகின்றார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டத்திலே தான் பிறக்கின்றார். அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு ஒரு கட்டளை போடுகின்றார். வ அவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஈஹி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு நாங்கள் வஹி இறக்கினோம். அன் அர்திஈஹி, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்படி. பால் கொடுத்துட்டு என்ன செய்கிறார்கள், ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, அதுக்கு பயமாக இருந்தால், அதாவது வைத்துக்கொள்வது, அந்த குழந்தையை வைத்துக்கொள்வது பயமாக இருந்தால், ஃபஅல்கிஹி ஃபில் யம்மி, அதாவது ஆற்றுல போடச்சு. நைல் நதியில் என்ன செய்கிறார்கள் அல்லாஹ் தாலாவுடைய அந்த ஓடரை பாருங்க அல்லாஹ் அந்த கட்டளை, இந்த ஆயத்திலே 2 கட்டளைகள், 2 விலக்கல்கள், 2 சுகசோபனங்கள். முதலாவது கட்டளை என்ன அதற்கு பால் கொடுக்க வேண்டும் என்று. இரண்டாவது கட்டளை, அப்படி பயமாக இருந்தால் ஆற்றிலே போடுது. ஆற்றிலே ஃபைதா ஹிஃப்தி அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம்மி என்று கூறிவிட்டு அடுத்த 2 விலக்கல்களும் என்ன, வலா தஹாஃபி வலா தஹ்சனி, பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம். அப்போ பயப்படவும் வேண்டாம் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அந்த குழந்தையை ஆற்றிலே போட்டு விடுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா இறுதியிலே 2 சுபசோபனங்களை அல்லாஹ் கூறுகின்றான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு. இன்னா ராதுஹு இலைக்கி, திரும்பவும் நாங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட மீட்டி கொண்டுருவோம், அந்த புள்ளையை மீட்டி கொள்வோம். வஜாஇலூஹு மினல் முர்சலீன், மீட்டி கொள்வது மாத்திரமல்ல, நாங்கள் ரசூல்மார்களில் ஒருவராகவும் மாற்றுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பம் அல்லாஹு தாலா கட்டளை இருக்கின்றான், அதனுடைய முடிவு என்ன என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த குழந்தையை போடும்படி கூறியவுடன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் என்ன செய்கிறார்கள், அப்படியே அதை போட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அந்த ஃபிரௌன் மீன்ஸ் மூசாவுடைய அந்த ஃபிரௌன் என்ன செய்கின்றான், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்கின்றான். ஆனால் இந்த குழந்தையிடம் மட்டும் ஃபிரௌனுடைய மனைவிக்கு ஒரு என்ன வருகிறது, ஒரு முஹப்பத், ஒரு அன்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றார். ஏற்படுத்தி என்ன செய்கின்றார், அந்த குழந்தையை யாருக்கும் தெரியாமல் நாங்கள் வளர்த்தெடுப்போம் என்று. ஆனால் அல்லாஹு தாலா எங்கே வளர்த்தான் என்றால், அல்லாஹ்வுக்கு இறுதி முடிவு தெரியும், இந்த ஃபிரௌனுக்கு நடக்க போற இறுதி முடிவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறார், அந்த அன்பை போட்டு அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையிலே தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக தான் இறை நிராகரிப்பை, அந்த அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையிலே தனக்கு எதிராக வரக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வளர்த்தெடுக்கின்றார். வஜாஇலூஹு மினல் முர்சலீன். இது அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்கு இதனுடைய ஆரம்பமும் தெரியும், இதனுடைய இறுதியும் தெரியும். ஏன், அனைத்தையும் உற்று நோக்கக்கூடியவன், இதனுடைய இப்படி செய்தால் இப்படித்தான் நடக்கும் என்பதும் தெரியும். ஆனால் மனிதனை பொறுத்தவரையிலே சில நேரங்களிலே சில அறிவு இருந்தாலும் கூட அதை செய்வதற்குரிய அதனுடைய சக்தி இல்லாமல் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே பூரணமாக அவனுக்கு அறிவும் இருக்கிறது, அதனை செயல்படுத்துவதற்குரிய சக்தியும் இருக்கிறது என்பதுதான் இந்த அல் முஹைமின் என்ற அந்த பெயர், அல்லாஹுடைய அந்த திருநாமங்களிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த திருநாமத்தை ஒரு மனிதன் சிந்தித்தோம் என்றால், எங்களுடைய அனைத்தையும் எதுவும் மறையாது எப்பொழுதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். ஷஹீதுன் அலைஹிம், அவர்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்றால் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சூரத்துல் கஹ்ஃபிலே பார்க்கின்றோம், எங்களுடைய பட்டோலைகள் அங்கே கியாமத் நாளிலே கிடைக்கும் பொழுது மனிதன் கூறுவான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இதென்ன இப்படி நாங்கள் சும்மா ஒரு சின்னது பெரியது எல்லாமே பதியப்பட்டிருக்கின்றது, சின்னது பெரியது எல்லாமே பதியப்பட்டிருக்கின்றது, அனைத்தையும் பதியப்பட்டிருக்கிறது. நான் சும்மாதான் செஞ்சேன், சும்மாதான் சொன்னேன் என்றாலும் கூட அது கூட பதியப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அனைத்தையும் பதிந்திருக்கின்றார் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருடைய இருவருடைய அல்ல, இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து படைப்பினங்களுடைய அனைவருடைய அந்த ஒவ்வொன்றும் துல்லியமாக நுணுக்கமாக அறிவு பூர்வமாக அல்லாஹ் தஆலா பதிந்து வைத்திருக்கின்றார் என்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களை நோட்டமிட்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த இஸ்மின் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரத்தில் நாங்கள் அறியக்கூடிய தகவல் சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் சகோதரர்கள் சொன்ன உடனே என்ன செய்கிறார்கள்? கால சனந்துரு அசதக்த அம் குந்த மினல் காதிபீன். சரி, நீ உண்மை செஞ்சிக்கிறா, உண்மை சொன்னதா அல்லது பொய்யர்களா என்பதை நாங்கள் பார்ப்போம் என்று. ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறுதி முடிவு எப்படி அமைய போகிறதுன்னு தெரியும். அவர் ஒரு என்ன செய்கிறார் அவர் ஒரு என்ன செய்கிறார், சிறைச்சாலையில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார், எப்படி அல்லாஹ் தாலா அந்த ஒரு மினிஸ்டராக, அவர் அந்த உணவுக்கு பொறுப்பாளராக அவர் மாறக்கூடிய முறையில் இருக்கின்றார் என்றால் அல்லாஹுக்கு அதனுடைய ஆரம்பமும் தெரியும், கடைசியும் தெரியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரயாணத்திலே ஒரு துவாவை ஓதுகின்றோம். அதிலே அந்த துவாவுடைய இறுதியிலே அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி வல் மால் என்பது. அதாவது அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், எங்களுக்கு என்ன சொன்னால் வீட்டிலே ஒருவரை வைத்து விட்டு போகலாம், ஆனால் பிரயாணத்திலேயும் கூட ஒருத்தர் இருக்க வேண்டும், வீட்டிலேயும் இருக்கணும்னா அதை ஒருவரால் செய்யலாம், எங்களால் செய்யலாம். ஆனால் அல்லாஹ் நாங்கள் துவா ஓதும் பொழுது என்ன செய்கிறோம்? அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், யா அல்லாஹ் நீதான் எங்களுக்கு பிரயாணத்திலும் பாதுகாக்கக்கூடியவன், எங்களோடு இருப்பவன். வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி வல் மால், ஆனால் குடும்பத்துடன் இருக்கிறது நீதான், குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடியவனும் நீதான் என்றால் ஒரே நேரத்திலே பிரயாணத்திலேயும் இருக்கின்றான், அதே நேரத்திலே பிரயாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய காரியங்களையும் நோட்டமிட்டு எங்களுக்கு உதவி செய்கின்றான், அதே நேரத்திலே நாங்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த குடும்பத்தையும் அந்த சொத்துக்களையும் பாதுகாப்பதையும் அல்லாஹ் தஆலா பொறுப்படுத்துகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் முஹைமின் என்று சொல்லக்கூடியது நாங்கள் அல்லது யஅலமு ஸிர்ர வ அஃபா, அல்லாஹ் யஅலமு ஹாயினத்தல் அயுனி வ மா துஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளங்கள் எதுவெல்லாம் மறைத்து வைத்திருக்கின்றதோ அதையெல்லாம் அறிந்து அல்லாஹ் இருக்கின்றான் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும். நாங்கள் பாவம் செய்யும் பொழுதும் கூட அல்லாஹ் தஆலா எங்களை நோட்டமிடுகின்றான் என்றால் நிச்சயமாக நாங்கள் அந்த பாவத்தை செய்வதற்காக வேண்டி நாங்கள் முற்பட மாட்டோம். ஏன்? அல்லாஹுடைய அந்த முஹைமின் என்ற அந்த பண்பு, அந்த இஸ்ம், அந்த பெயர் எங்களுடைய உள்ளத்திலே சரியான முறையிலே அது செல்வாக்கு செலுத்தினால் நிச்சயமாக எங்களுடைய இபாதத்துக்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல் முஹைமின் என்ற இந்த வார்த்தையை நாங்கள் இந்த இஸ்மை படிப்பதன் மூலமாக முதலாவது அல்லாஹ்வின் மீது பூரணமான நம்பிக்கை ஏற்படுகின்றது. ஏன்? அனைத்தையும் பார்க்க முடியுமானவன் தான், அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த உலூஹியாவை முதலாவது எங்களிடத்திலே பிரதிபலிக்க செய்கின்றது. அனைத்தையும் ஒரே நேரத்தில் எப்பொழுதும் என்னுடைய அனைத்து விடயங்களையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றவன். அதே நேரத்தில் உலகத்தில் என்ன நடக்கின்றதோ, நான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன், இவ்வளவு துன்பப்படுகின்றேன் என்றால், அந்த ஒவ்வொருத்தரும் நோய்வாய்ப்படுகின்றேன் என்றால் அந்த ஒவ்வொன்றும் எதுவுமே அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கலா கதரை பொருந்திக் கொள்ளவர்களாக மாற வேண்டும். எனவே இந்த இஸ்மை படிப்பதன் மூலமாக, இந்த பெயரை படிப்பதற்கு மூலமாக எங்களிடத்திலே தவக்குல் என்ற அல்லாஹ்வுடைய பொறுப்பு சாட்டுதல் ஏற்படும். எது இருந்தாலும் கூட, எது நடந்தாலும் கூட, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்திலே அதை நான் பொறுப்பு சாட்டுகின்றேன். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விடயங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன். இன் அஸாபத்ஹு ஸர்ரா ஷக்கர், சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தால் நன்றி செலுத்துவான். வ இன் அஸாபத்ஹு ضرா ஸபர், அவனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வுகள் ஏதோ நடந்தால் அவன் சபர, பொறுமை செய்வான். ஃபலைஸ ஸாலிக இல்லா லில் முஃமின், இது முஃமின்கள் அல்லாதவர்களுக்கு கிடைக்காது. இந்த நம்பிக்கையின் மூலம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்கள், நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனை தற்கொலைகள், எத்தனை விரக்தியிலே, எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் எத்தனை சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் என்றால், நாங்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே என்னதான் சம்பவம் ஏற்பட்டாலும் அதற்கு பின்னால் ஒரு தீர்வு இருக்கின்றது. அல்லாஹ் அதை அறிந்திருக்கின்றான், அதை பார்த்து கொண்டிருக்கின்றான். அதற்கு பின்னால் ஒரு கஷ்டம் இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு இலேசு இருக்கின்றது என்பதுதான் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இஸ்மை, இந்த முஹைமின் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் படிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு அவனை பூரணமான முறையிலே நம்பி அவனுக்கு நாங்கள் தவக்குல் வைத்து எங்களுடைய அனைத்து விடயங்களையும் அவன் பக்கமே நாங்கள் பொறுப்பு சாட்டி
இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்லவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.